இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. மாதா தொலைக்காட்சியில் அறம் செய் ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்ட தலைப்போடு ஒரு பெரிய அரங்கம் நிறைந்த நிபுணத்துவம் வாய்ந்த மனிதர்களோடு நாங்கள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். போன வாரம் அழகான ஒரு தலைப்பை எடுத்து அந்த தலைப்பினுடைய ஒரு நீட்சியாக நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தோம். நிறைய பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. காரணம் என்னென்னா, இது நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை பற்றியதாக இருக்குது. கேரியர் கைடன்ஸ், என்ன செய்யலாம், என்ன படிக்க வைக்கலாம், என் குழந்தை எந்த கல்லூரியில் கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படின்னு நிறைய குழப்பத்தோடு இருக்கிற உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பிரத்யேகமான நிகழ்ச்சி. தொடர்ந்து வர வாரங்களில் இன்னும் நிறைய நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போன வாரம் என்ன பேசணும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? குழந்தைகளை காட்டிலும் அவங்க பெற்றோர் தான் இப்போ பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க. இந்த துறையில் நான் 11 வருஷமா இருக்கேன். ஃபைனல் இயர் வந்தால் கூட வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. குழந்தைகளுக்கான அந்த கேரியர் கைடன்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு அந்த 23 இயர்ஸும் ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் நான் ஸ்டூடெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கற்றல் திறன் அப்படின்றது வேறுபடும். அவங்க என்ன கண்டென்ட் படிக்கணும், அது எவ்வளோ ஈஸியாக அவங்க படிக்கணும். போன வாரம் என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப்பில் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ தொடர்ந்து நம்ம பேச போகிறோம், வாங்க பேசலாம். இப்போ இவங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்கும்போது பேசும்பொழுது அவங்க எல்லாமே சொன்னதில் 2-3 பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று சொல்லுவாங்க. கெரியர் கைடன்ஸ், அந்த கெரியரை செலக்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட், சின்ன வயசுலேருந்தே அப்படின்னு சொல்கிறாங்களே. எனக்கு அது புரியல. அது எப்படி இந்த சின்ன குழந்தைங்க அதை செலக்ட் பண்ணோம்? அதுக்கு அந்த மனநிலை வந்திருக்குமா? நான் வழக்கமாக சொல்லுவோம், நீ என்னடா ஆக போகிறேன்னு சொல்லி ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னா நான் கலெக்டர் ஆவேன் அப்படின்வான், நான் இது இன்ஜினியர் ஆவேன், நான் டாக்டர் ஆவேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அது நம்ம விளையாட்டாக எடுத்துக்கிறோம், நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. அப்பா நம்ம பிள்ளைலாம் ஆகுதுன்னு சொல்லுறா அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே அப்படி டிசைட் பண்ண முடியுமா? அந்த குழந்தைங்களுடைய உளவியல், அந்த குழந்தைங்களுடைய உடல் திறன், அந்த எல்லாமே அதுக்கு தயாராக இருக்குமா? ஆக்சுவலாக நல்ல கொஸ்டின் இது. ஆக்சுவலாக பிஹெச்எஸ் டெவலப்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த புரிதல், தட் இஸ் 12 வயசுக்கு மேலே அவங்களோட திங்கிங்கிறது கான்க்ரீட் ஆப்ரேஷனல் திங்கிங் அப்படின்னு வரும். தட் இஸ் ஆஃப்டர் 12 இயர்ஸ் ப்ளஸ் தான். ஸோ நீங்கள் 12 இயர்ஸ் ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி அவங்க 6th தாண்டி 7th or 8th அந்த ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. பட் அந்த ஸ்டேஜ்லேயும் அவங்க எனக்கு இதுதான் வேணும்னு அவங்கனால கன்ஃபார்ம்டாக சொல்கிறதுங்கிறது இட் இஸ் அ பிட் டிஃபிகல்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ். ஆனால் அந்த 8th தாண்டி நார்மலாக அந்த 14+ இயர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அது நிறைய டைம் குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு யார் நிறைய பார்க்குறீங்களோ, நாங்கள் எப்படி வளர்ப்பில் சொல்கிறோமோ அவங்க என்ன பார்க்குறாங்க அதுதான் குழந்தைங்க பேச போகிறாங்க, அதுதான் குழந்தை பார்க்குறாங்க. ஸோ நிறைய டைம் அவங்க என்ன எக்ஸ்போஷர் கிடைக்குதோ, யார் அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வச்சு தான் நான் அது மாதிரி ஆகணும், அது மாதிரி இருக்கணும்னு அவங்களோட மைண்ட் செட். அவங்களுக்கு அதுதான் எக்ஸ்போஷர் இருக்குது. அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை தாண்டி அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த பிரெயினோட டெவலப்மெண்ட் பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங், நான் திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கு வர, நம்மளோட ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் இன்னும் டெவலப் ஆகலை. அதனால அவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங், அதை நம்ம கரெக்டாக இப்படின்னா, நான் இப்போ எனக்கு இப்போ இதுக்கு மெடிசன் வேணுமோ, நீ ஏதோ வாட் எவர் என்ன ஃபீல்டு வேணுமோ, இதுக்கு நான் இவ்வளோ மணி நேரம் படிக்கணும், நான் இதுக்கு நான் இது பண்ணணுங்கிறது அவங்களால கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கும் அந்த கண்டினியூட்டி பண்ணுறதுக்கும் டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இன்னேட்டாக எனக்கு என்ன வேணும், எனக்கு இது பிடிக்கும், நான் இது பண்ணலாம். பட் அது அவங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகுமாங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியுமாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸுக்கும் அதில் அவங்களுக்கு ஐடியா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் அவங்களும் அவுட் ஆஃப் எக்ஸ்போஷரோ வேறு யாரோ சொல்கிறாங்களோ அது பொறுத்து தான் இருக்குது. நான் இது முன்னாடியும் சொல்லியிருக்கேன். ஹோவர்ட் கார்ட்னர் அப்படிங்கிறவர் சொல்கிறாங்க, there are 8 types of intelligence, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்குது ஒரு குழந்தைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க நேச்சுரலிஸ்டிக் அப்படின்னா, எனக்கு மரம் செடி கொடி பற்றி எனக்கு வேணும். சில பேர் எனக்கு விஷுவல் பார்த்தாதான் எனக்கு பார்க்குற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. சில பேர் மேத்ஸில் நல்லா பண்ணுவாங்க, சில பேர் 3D இமேஜஸில் நல்லா பண்ணுவாங்க, சில பேர் பேச்சு போட்டி நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு 2ல் தான் அவங்க ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எனி 2 டைப்ஸில் தான். ஸோ உங்கள் குழந்தைக்கு அது இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருக்கிறது குழந்தைக்கு அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஜீன் இல்லை, நம்ம கிங் இருந்தால் நீ தான் அடுத்த இது அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. நிறைய பிஸ்னஸ் மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கு அதை நம்ம பாஸ் ஆன் பண்ண முடியாது. அந்த குழந்தையோட இன்னேட்டுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதையும் நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணணும். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், பட் அதை அவங்களால எடுக்க முடியுமா, பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்குது, ஆனால் அது ஒரு 100% அந்த குழந்தைங்க அதில் போக முடியுமா, செலக்ட் பண்ண முடியுமா அந்த வயசில் அப்படின்றதுல
அவங்களுடைய இதில் சொல்கிறாங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்காங்களா குழந்தைங்க? நான் சின்னதுலேருந்தே அது ஃப்ரம் என்ன சொல்கிறேன்னா ஒரு டீன்னு வச்சுங்களேன், ஒரு 12 or 13 இல்லை அவங்க கொஞ்சம் நல்லா ப்ரிப்பராகவே வந்தாங்க, சக்ஸஸாகவும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கீங்களா? இப்போ குழந்தைங்க சொல்கிறாங்க, 6th ஒன்று சொல்கிறான் நான் வந்து பைலட் ஆகணும்னு சொல்கிறாங்க, அப்புறம் டாக்டர் ஆகணும்னு சொல்கிறாங்க, 7th வந்தால் வேற ஒன்று இன்னொரு ப்ரொஃபஷன் சொல்கிறேன், இப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ டாக்டர் சொல்கிற மாதிரி ஒரு 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகுறாங்க. 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் நான் இதுதான் ஆக போகிறேங்கிறது வந்து அந்த கான்க்ரீட் திங்கிங்க்கு வந்துடுறாங்க, சைக்கலாஜிக்கலாக வந்துடுறாங்க. ஸோ இப்போ வந்து கேட்குறோம் சொல்கிறான், ஆனால் இது வந்து நம்மளுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இருக்கா, அவனுக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இவன் இந்த துறையை தேர்ந்தெடுத்தானா இந்த ஆப்டிடியூட்லாம் அவனுக்கு இருக்குது, இவன் இன்ஜினியரிங் போகலாம் மெடிசன் போகலாங்கிறதுக்கு வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக இதை வந்து டெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து டிஃப்ரென்ஷியல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சொல்லி டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்தியாலையும் வந்து சிபிஎஸ்சி என்சிஆர்டியே வந்து டெவலப் பண்ணி ஒரு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் அது வந்து நம்ம ஸ்கூலில் யாரும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இட்ஸ் மேண்டேட்ரின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது பண்ணுறது இல்லை. இது வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கிற ஒரு ரிசோர்ஸ் தான். அது ஒரு 7 டைப் ஆஃப் டெஸ்ட்டுங்க. அது வந்து ஒரு 1.5 மணி நேரம் நடக்கும். ஒரு லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அவனுக்கு அரித்மெட்டிக் அபிலிட்டி, மெக்கானிக்கல் ரீசனிங், அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், நேச்சுரலாக அவனுக்கு வந்து அந்த அபிலிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாண்டர்டாக பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 3000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பண்ணி இந்த ஸ்டாண்டர்டு இப்போது அவுட் ஆஃப் 10 இவன் வந்து 5க்கு மேலே வந்தானா இந்த குரூப் எடுக்கலாம். சப்போஸ் வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ஜினியரிங்கில் இருக்குது, அப்போ அவன் வந்து மெக்கானிக்கல் ஆப்டிடியூட், அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் அண்ட் நியூமெரிக்கல் அபிலிட்டியில் ஒரு 7 and above எடுத்தானா அவன் சயின்ஸ் குரூப் எடுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் வந்து எல்லாமே கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வேறு ஏதாவது கைட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த ஆப்டிடியூட் கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து ஏதாவது ஆர்ட்ஸ் குரூப் அந்த மாதிரி போய்க்கலாம், ஏன்னா லாங்குவேஜ் அபிலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணி நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டாகவே கொடுக்கலாம். ஓ, இப்படி இருக்குது, நிச்சயமாக இருக்குது. இதுக்கு நான் கண்டிப்பாக ஒன்று சொல்லணும். எனக்கு ஆக்சுவலி இது சொல்லும்போது எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. 30 years 30 வருஷத்துக்கு பேக் நான் இந்த டெஸ்ட் எடுத்தேன். ஆக்சுவலாக எங்கள் அத்தை ஒரு கவுன்சிலர், எங்கள் ஆண்டி ஒரு கவுன்சிலரும் சைக்காலஜிஸ்ட் இருந்தனால எங்களுக்கு அந்த டைமில் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஐ வாஸ் ஒன்லி 15 years அப்போவும் இந்த மாதிரி என்ன எடுக்கணும்னு தெரிஞ்சனால அவங்களோட கேஸ் ஸ்டடியாக நான் இருந்தேன்னா என்னன்னு தெரியல. ஆனால் நீ இது பண்ணு அப்படின்னு எங்கள் அத்தை என்னை கூட்டிகிட்டு போய் ஒருத்தவங்க கிட்ட விட்டாங்க. ஐ திங்க் ஹி மஸ்ட் ஹவ் பீன் அ சைக்காலஜிஸ்ட், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆல்மோஸ்ட் 2.5 hours 2.5 hours அப்போ அந்த டைமில் 2.5 hours or 3 hours டெஸ்ட்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், அது ஜஸ்ட் சும்மா சாய்ஸ் மாதிரி தான். அது எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்தாங்க. உங்களோட குழந்தைக்கு இந்த மாதிரி அவளுக்கு நிறைய இந்த ஹியூமனிட்டிஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி மெடிசன் அந்த மாதிரி இதில் நல்லா சோஷியல் ஒர்க் அதெல்லாம் நல்லா பண்ணுவான். அப்போ எனக்கு இன்ஜினியரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் அப்போ இன்ஜினியரிங் எடுக்கணும்னு இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். 11th 12th நான் இன்ஜினியரிங் தான் போவேன்னு தான் நின்னேன். அது ஏதோ மாறிடுச்சு அந்த டைமில். எனக்கு அந்த அந்த இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் கிடைக்காம அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல ஃபுல்லாகவே எனக்கு பட் அவங்க கொடுத்த அவுட்புட்டுங்கிறது எனக்கு இதுதான் சூட் ஆகும் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்பப்போ சொன்னேன், ஆமாம் இவங்க எல்லாம் சொல்கிறாங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் இன்ஜினியரிங் தான், இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லிப்பேன், ஆமாம்மா சும்மா சொல்கிறாங்கம்மா, நீங்கள் இதெல்லாம் நம்பிட்டு இருக்காது, எனக்கு இன்ஜினியரிங் தான், நான் இன்ஜினியரிங் தான் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ சார் சொல்லும்போது எனக்கு அவுட் ஆஃப் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைமில் எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியல. பட் ஐ ஹவ் டன் தட் டெஸ்ட் அண்ட் திஸ் இஸ் வாட் வாஸ் டோல்ட். எனக்கு ஆக்சுவலாக இப்போ பார்த்தானா ஆஃப்டர் 30 years அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கோ ஆல்மோஸ்ட் நான் அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு அப்ளிகபிள் தான் இல்லை, அது கண்டிப்பாக அது வந்து ப்ரூவ்டு எக்ஸாம்பிளாக எங்கே இருக்காங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஸ்கூல்ஸில் அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல அது தெரில, அது எந்த இடத்துல அது அப்படி நிற்குது அப்படின்னு தெரில. இப்போ டாக்டர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குதுல, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் ஃபார்மேஷன், எல்லா குழந்தைங்களுக்கும் கேரக்டர் ஃபார்மேஷன் ஏஜ்ன்றது ஏஜ் 6 to 7 கேரக்டர் ஃபார்ம் ஆயிரும். அப்படி இருக்க தருணத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறதுக்கு அலோவ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். அது போக மென்டாரிங்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம யாரை பார்க்குறோமோ, யாரை பார்த்து அட்மையர் பண்ணுறோமோ அவங்கள மாதிரி தான் வரணும்னு சொல்லி நினைப்போம். இப்போ மேம் சொன்னாங்க எனக்கு இன்ஜினியரிங் தான் இன்ட்ரெஸ்ட். மேபி அவங்க இன்ஜினியரிங் படித்து யாரையாவது பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கலாம், பிடிச்சிருக்கலாம், இல்லை அந்த ரோல் அவங்களுக்கு இப்படி இருந்தால் நான் நல்லா பண்ணுவேன்ற அந்த தாட் ப்ராசஸ் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க வளர்ந்து வர்றப்போ தான் ஆஃப்டர் 8 to 12 yearsக்கு அப்புறம் தான் ஓகே அவங்களோட ஸ்கில்லு பர்சனாலிட்டி எல்லாம் வச்சு இந்த வேலை எனக்கு சரியாகும் சரியாக வராதுன்ற தாட் வரும். அடுத்து அவங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, நாலேஜு, அவங்களோட எக்ஸ்போஷர்ஸ், அகடமிக் எக்ஸ்போஷர்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி மட்டும்தான் ஒரு குழந்தை வந்து இந்த ஃபீல்டில் போனால் சர்வைவ் ஆகும் சர்வைவ் ஆகாது அப்படின்ற சொல்ல முடியும். அப்படியே நம்ம போயிட்டாலும் கூட நிறைய நேரங்களில் ஒன்ஸ் அந்த சப்ஜெக்ட்குள்ளே போனதுக்கப்புறம்
ஒரு அவர்ஷன் வரலாம், என்னடா இது ஒரு மொனோட்டானஸ் வரலாம், ஏன் இப்படி படித்ததே நம்ம படிச்சுட்டு இருக்கோன்ட்டு. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகணும்னு நினச்சா கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஐ ஷுட் அக்ரி வித் தெம். ஆக்சுவலி எனக்கும் இந்த டெஸ்ட் எடுத்திருந்தாங்க. நான் ஒரு 8th படிக்கும்போது ஆல்மோஸ்ட் 12-13 இயர்ஸில் எங்கள் அம்மா வந்து ஷி வாஸ் ஒர்க்கிங் வித் டிஸ்லெக்ஸியா ஸ்டூடெண்ட்ஸ், டிஸ்லெக்ஸியா டிஸ்கிராஃபியா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபர்மில் தான் இருந்தாங்க. இப்போ இருக்காங்க, லாங் லீவில் இருக்காங்க. அப்போது என்ன வந்து அவங்களுடைய பாஸ் கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் யங், ரொம்ப சின்ன குழந்தை. எனக்கு அசஸ்மெண்ட் எடுத்தாங்க. இப்போ மேம் சொன்ன மாதிரி அசஸ்மெண்ட் எடுத்தப்போ அவங்க கடைசியாக கொடுத்த கன்க்ளூஷன் என்னென்னா, எய்தர் ஷீல் பிகம் அ டாக்டர் இல்லைனா இன்ஜினியர் ஆவாங்க. இது ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் அவங்களுக்கு ஆர்ட்ஸ் போகிறதுக்கு, ஆர்ட்ஸை விட மேலே இருக்குது அவங்களுடைய ஐக்கியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஐ வாஸ் ஹெல்பென்ட், நான் ஆனால் டாக்டர் தான் ஆவேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். மேம் சொன்ன மாதிரி, சங்கீதா மேம் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் சார். இன்றைக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான். ஒன்று, நீ முடிவெடு. அந்த முடிவு சரியோ தப்போ அதை நீ ஓன் பண்ணு. இஃப் யூ டிசைடட் சம்திங், இதுதான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த முடிவில் அது கரெக்டோ தப்போ அதை முன்னாடி எடுத்துகிட்டு போ, யாரையும் ப்ளேம் பண்ணாத. இல்லை உனக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் நீ ஒரு விஷயத்துக்கு உள்ளே போயிட்ட அப்படின்னா அதுவும் உன் முடிவு தான். நீ அமைதியாக இருந்தனால தானே அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உன் மேலே வந்தது. இல்லை நீ எதிர்த்துருக்கலாமே, எனக்கு இது வேண்டாம். என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார், நான் எதிர்த்துருக்கலாம். நான் டாக்டர் ஆகணும், இல்லை எனக்கு முடியாது, 4 நாள் பட்னி கிடந்திருக்கலாம், 10 நாள் பட்னி கிடந்திருக்கலாம், எங்கள் வீட்டில் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்போ நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன். அப்போ நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டேன். ஆஸ் ஷி செட், ஐ வாஸ் அவர்டட். உள்ளே போனோடனே ஒன்றுமே தெரியல. பிகாஸ் +1 +2 பயாலஜி 2 விஷயம் தான். ஒன்று மேனேஜ்மெண்ட், இன்னொன்று கவர்மெண்ட் கோட்டா. நான் கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறேன். மேனேஜ்மெண்ட் கோட்டா பசங்களுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸஸ் முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது நான் உள்ளே போகிறேன், ஓரளவுக்கு போர்ஷன்ஸ் போயிடுச்சு. நான் போய் பார்க்குறேன், எல்லாமே எனக்கு புதுசு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட மாதிரி சி படிக்கலாமா, C++ அப்போல்லாம் தெரியாது. ABC சியா அப்படின்னா என்ன, அந்த ஒரு ஃபீலிங்கில் தான் உள்ளே இருந்தேன். அங்கே போனோடனே என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ஸே ஃபுல்லாக போயிடுச்சு. ஏன்னா எதுவுமே எனக்கு தெரியல. கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஐ காட் இன் டு சம்திங். அண்ட் எனக்கு எல்லாமே அது புதுசாக இருந்தது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே எனக்கு இந்த ஒரு ஐடியா வந்தது அப்போ தான். என்னென்னா, ஒன்று நீ முடிவெடுக்கணும், இல்லை இன்னொருத்தவங்க முடிவு எடுத்துட்டாங்க, அந்த முடிவை நீ அக்செப்ட் பண்ணிட்ட அப்படின்னா இதில் நீ த்ரைவ் பண்ணணும். அப்போது என்ஜினியரிங் உள்ளே போகும்போது இது என்னன்னே தெரியாமல் கேள்விக்குறியாக இருந்தேன்னா, அங்கேருந்து வெளியில் வந்தப்போ நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக வெளியில் வந்தேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் 2011 பேட்சில். இதுதான், இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுவேன். நிறைய பேர் இருக்காங்க சார். நான் சொல்லிக் கொடுக்குற நிறைய ஸ்டூடெண்ட்ஸே என்ன சொல்லுவான்னா, வீட்டில் சொன்னாங்க, எங்கள் மாமா சொன்னார், எங்கள் அத்தை சொன்னாங்க, எங்கள் அண்ணன் சொன்னாங்க, எங்கள் அண்ணன் இந்த கம்பெனியில் இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருக்கான், அவனை மாதிரி நான் ஏர்ன் பண்ணணும். அதுதான் ஐடியாவாக இருக்குமே தவிர தன்னுடைய பேஷன் என்னங்கிறது அவனுக்கு தெரியறதில்ல. சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொன்னாங்க மேம், ஆனால் என் பேஷன் வந்து டு பிகம் அ மியூசிஷியன். அப்போ நான் சொல்கிறது ஒன்று தான், யூ வாண்ட் டு பிகம் அ மியூசிஷியன், ஐ அக்ரி வித் தட். ஆனால் உன்னை நம்பி உனக்காக இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஏர்ன் த டிகிரி ஏர்ன் பண்ணு, உன் பேஷனை பர்சியூ பண்ணு, உனக்கு என்ன பேஷனோ அதை செய், அவ்வளோதான். ஃப்யூச்சரில் என்னென்ன லாங்குவேஜஸ்க்கு ஸ்கோப் அதிகமாக இருக்கும், லைக் C++, ஜாவா, பைத்தான் அந்த மாதிரி கோர்சஸ் வந்துட்டு என்ன வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு ஸ்கோப் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்க விருப்பமாக இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஒரு கொஷன் இருக்குது, C++ எது அப்படின்னு கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் சொல்கிறேன் சார். ஜாவா இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். சி வந்து நல்ல ஆப்ஷன் தான். எம்பெடட் சின்னு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு சியோடைய ஒரு பார்ட் இருக்குது. அது இப்போ நல்ல ட்ரெண்டிங்காக இருக்குது. எம்பெடட் சி நிறைய கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறாங்க. சி லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ குட் ஒன்லி. ஆனால் C++ வந்து கம்பெனிஸ் லெவலில் பார்க்குறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி லெவலான கம்பெனிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜாவா வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன் சார். ஏன் கேட்டால் ஜாவாவில் பண்ண முடியாதது எதுவுமே இல்லை. அதனால் நான் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன்னா, கோ ஃபார் ஜாவா இஃப் யூ ஆர் வில்லிங். இல்லை மேம் எனக்கு சி கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் சிஏ நல்லா பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக நீ பண்ணு, தட் இஸ் நாட் ராங். பேசிக்லி நான் ஒரு சி ப்ரோக்ராமர், ஆனால் நான் ஜாவாவும் எடுக்கிறேன். நான் எம் ஜாவா ஃபேக்கல்ட்டி ஆல்சோ. அப்போது இட் டிபெண்ட்ஸ். அண்ட் பேசிக்கலி ஐ ஆல்வேஸ் எம்ஃபசைஸ் வித் த ஸ்டூடெண்ட்ஸ், உன்னோட பேஷன் என்னவோ அதை நோக்கி பயணி, அது ரொம்ப முக்கியம். எனக்கு சி வருதுன்னா நீ சி செய். இல்லை மேம் எனக்கு எதுவுமே தெரியாது, ஐ எம் நியூ, நான் ஒரு களிமண் மாதிரி, என்னை பிடிச்சா நான் அந்த மாதிரி வந்துடுவேன் அப்படின்னா நீ ஜாவாக்கு போ. எப்படினாலும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கும் போது ஜாவாலேருந்து ஆரம்பி.
இட் வில் மேக் யூ க்ரோ இன் டு டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ். ஓகே கரெக்ட். அப்ப நீங்க சொன்னது அந்த குழந்தை கேட்ட கேள்விக்கான ஆன்சரும் நான் சொல்லிட்டேன். முடிச்சிருக்கீங்க முடிச்சிருக்கேன். லைஃப்ல இருந்து. ஆமாங்க சார். பேசுறது வச்சு பேசும்போது டாக்டரும் அவங்க பேசும்போது பேசிக்காக ஒரு குழந்தைக்கு என்ன தேவைன்றதை அவங்க பேரண்ட்ஸோ இல்லை அவங்க டீச்சர்ஸோ சின்னதில் சொல்லிக் கொடுக்குறத அவங்க பெரியவங்களாகும்போது அதே இமேஜினேஷன்லேயே இருக்கிறாங்க. அப்போ அது ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா ஒரு செட்டன் ஏஜ் ஒரு 10th முடிக்கும்போது அவன் என்ன டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பான், இல்லை பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பான். இதெல்லாம் அவங்க திணிக்காமல் இருந்துட்டாங்கன்னா அவனோட எய்மில் அவன் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் அவன் சக்ஸஸாக இருக்கும். அவன் என்ன கேரியர் சூஸ் பண்ண போகிறதா இருக்கும் அவனுக்கு வெற்றியை தரும். அதனால் இது எந்த பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸோ அவனை கம்பல் பண்ணக்கூடாது. அவனுடைய ஆம்பிஷன் என்ன, ஆர்வம் என்ன, அதை பேஸ் பண்ணி செஞ்சாங்கன்னா சக்ஸஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஒரு வேலை செய்யலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ திடீர்னு யோசனை வந்துச்சு எனக்கு. இப்போ டாக்டர் வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பற்றி, அதாவது அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஆகணும் இல்லை அவங்களுக்குள்ளே இப்படி ஆகணுன்றது வந்து எப்படி மாறிச்சு மேடம் அவங்களது எப்படின்றது, இது மாதிரி உங்களுடைய பர்சனல் இருக்குதா இருந்தால் அவர் சொன்னீங்கன்னா மேபி அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும். இப்போ மேடம் சொன்னதுலேருந்து இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து ஹாப்பி தானே சார்? ஐ எம் வெரி ஹாப்பி சார். ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளார அந்த இதெல்லாம் இல்லையா? ஐயோ டாக்டராக சார், இருக்கலாமே. என் லைஃப்பை கேட்டிங்கன்னா ஐ டென்ட் ஓன் மை டிசிஷன்ஸ். இன்னைக்கு அதாவது ஒரு 21 இயர்ஸ் வரைக்கும் என்னோட டிசிஷன் எல்லாருமே மற்றவங்க தான் எடுத்தாங்க. அதனால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. பிரச்சனை வரும்போது திரும்பி அவங்களால திட்டுவேன், உன்னால தானே வந்துச்சுன்னு. பட் ஆஃப்டர் ஐ லேர்ன்ட், அவங்க எடுத்ததை நான் அக்செப்ட் பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் இப்படி நிற்கிறேன் அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தட் பிகேம் மை டிசிஷன்ஸ். நான் அதுக்கப்புறம் யாரையும் ப்ளேம் பண்றது கிடையாது. ஆமா, அது இந்த குழந்தைங்களுக்கு இல்ல. அதனால தான் நான் என்ன சொல்வேன்னா, உன்னோருக்கு என்ன பேஷனோ அது நீ பர்சியூ பண்ணு. அந்த விட்டு வெளியில வந்துடாத. வந்துட்ட அப்படின்னா இன்னொருத்தனை ப்ளேம் பண்ணாத. அது ஓன் டிசிஷன், அதை நோக்கி நீ பயணிக்கு, அவ்வளோதான். ஸோ ஐ ஸ்பீக் வித் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட ஐடியாஸ் புரியுது, அவங்களோட பேஷன் புரியுது, அவங்களோட தாட் ப்ராசஸ் புரியுது. ஸோ ஐ எம் எ ப்ரவுட் டீச்சர் சார். ஆக்சுவலி எங்கள் செக்ரட்டரி அடிக்கடி சொல்லுவார், வழிகாட்டுற ஆசிரியர் வேணாம், வாழ்ந்து காட்டுற ஆசிரியர் வேணும். கெரியர் டெவலப்மெண்ட்லேயும் சரி, கெரியர் கைடன்ஸ்லையும் சரி, நிறைய இடங்களில் டீச்சர்ஸ்க்கு தான் அதிக பங்கு. அதுலேயும் ஹையர் எஜுகேஷன்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்களே. ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க நினச்ச கோர்ஸ் கிடைக்கிறது இல்லை. அவங்க தெரிஞ்சு வந்தது ஒன்று, தெரியாமல் இருக்கிற கோர்சஸ் உள்ளே இருக்கிறது ஒன்று. அப்படி இருக்கிறப்ப அந்த காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க கொடுக்குற இன்புட் தான் அவங்க வெளியே வர்றதுக்கான ஒரே பெரிய ரீசனாக இருக்கும். எனக்கு அந்த சப்ஜெக்டை பிடிச்சி அதுலேயே நான் ட்ராவல் பண்ணுறதும், குவிட் பண்ணிவிட்டு வேறு சப்ஜெக்ட்டுக்கு நான் ட்ராவல் பண்ணி போகிறதோ வந்து அந்த ப்ரொஃபஸர் கையில் தான் இருக்குது. ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் ஹர். It lies with the quality of a teacher. என்னோட ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னது, அந்த 21 வயசுல வரைக்கும் நான் அவங்க கேட்டேன் இல்லைங்களா, அதை தான் நான் இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கேன். அந்த பிரெயினுங்கிறது அப்போதான் ரெடி ஆகும், அப்போதான் நம்மளால டெசிஷன் எடுக்க முடியும். அவங்க சொல்லும் போது எனக்கு ஓகே, அவங்க சொல்றது கரெக்ட் தான். இட் இஸ் கார்லேட்டிங் வித் டெவலப்மெண்ட். இப்போ வந்து ஐ வாண்ட் டு டாக் as a parent. ஒரு பேரண்ட்டாக தான் நான் பேசணும் இப்போ. ஏன்னா என்னோட நெவ்யூ அவன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிக்க, ஹீஸ் அ வெரி குட் ஸ்டூடெண்ட், நல்லா படிப்பான். ஆனால் நீ வந்து 12th என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் கடைசி வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை. நான் இது பண்ணுவேன், இதை பண்ண மாட்டேன்னு சொல்ல. எனக்கு தெரியாது இது ஒரு பதில் தான் சொன்னோம். ஸோ ஆஸ் அ பேரண்ட் நாங்கள் தான் we are forced to select for him. நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணல, நாங்கள் அவனுக்கு ஃப்ரீடம் கொடுத்தோம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பண்ணுற, எனக்கு தெரியாது, ஐ எம் கன்ஃபியூஸ்ட், எனக்கு தெரியாது. 12th முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கேட்டோம், now what you want to do? சார் ஐ எம் pretty confused, எனக்கு தெரியாது what to do. என்னடா நீ 10thலேயும் இப்படியே சொல்கிற, 12thலேயும் இப்படியே, now you are in a position where you have to decide. உனக்கு அப்போ தெரியாது, you were small, we decided, இப்போ நீ சொல்லணும். சரி இப்போவும் ஐ எம் ஸ்மால், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இட்ஸ் லைக் திஸ். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு what is your answer, I want to ask. There are many such kids like this. I also know one kid, அவன் எல்லாத்துலேயுமே A star, எல்லாமே 90+. He's saying, ma'am, but I doubt if I'm intelligent. I said, உனக்கு என்னப்பா டவுட்டு, எல்லாத்துலேயுமே நீ வந்து 90+ ஸ்கோர் தானே வச்சுருக்க, why you have that problem? He never accepts. அவன் ஒத்துக்கவே மாட்டான் அவன் இன்டெலிஜென்ட் அப்படின்னு. நான் இது எல்லாத்துலேயும் பண்ணாலும் எனக்கு மேக்ஸ் தான் பிடிச்சிருக்கு, மேக்ஸில் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் மேக்ஸில் என்ன வேணால் பண்ணுவேன்.
அப்படின்னு ஹீஸ் டெல்லிங். அவங்க அம்மாவுக்கும் அதே டவுட்டு. அவங்க அம்மாவுக்கு வந்து அவன் நீட் ஹிஸ் மதர் இஸ் அ டாக்டர். ஸோ அவன் நீட் எழுதினா கண்டிப்பாக கிராக் பண்ணுவான்னு அவங்க அம்மாவுக்கு தெரியும். பட் த சைல்டு இஸ் நாட் ஆக்செப்டிங். இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் பண்ண மாட்டேன், வாட் இஃப் ஐ டோன்ட் கெட். நான் சொன்னேன், உனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, கோ டூ ஆக்சுரியல் சயின்சஸ். ஆக்சுரியல் சயின்சஸ் இஸ் சம் ஒன் ஹூ கேன் டூ who's got passion and love for math. என்ன சயின்ஸ் இது? Actuarial sciences. It கொஞ்சம் deals define with பண்ணுங்க. statistics and analysis. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நம்ம இந்த பொசிஷனில் இருக்கோம்னா இல்லை யூ நீட் டு ஸ்டெப் அப்னா இந்த அனாலிசிஸ் தான் இப்போ முக்கியமாகவே இருக்குது. ஸோ இந்த ஆக்சுரியல் சயின்சஸ் படித்தவங்களுக்கு தே ஆர் டாப் salaried அக்ராஸ் த குளோப், be it in India or anywhere in the world, you are top paid. ஸோ சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணலாம். ரொம்ப சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணலாம். ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் someone like this kid who says எனக்கு மேக்ஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க, ஐ லைக் மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்கள, ஐ லவ் மேக்ஸ், ஐ ஹாவ் பேஷன் ஃபார் மேக்ஸ் யார் சொல்கிறாங்களோ அது இது போய் பண்ணால் they'll really do well in life. ஓகே, தேங்க்யூ மேடம். கரியர் சாய்ஸஸ் ரிலேட்டடாக டாக்டர் மேடம் அந்த மேடம் சொல்லியிருந்தாங்க, சயின்டிஃபிக் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அவங்களோட எபிலிட்டி என்னங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது. இப்போ கரியர் சாய்ஸஸ் ரிலேட்டடாக மாணவர்கள் வந்து 10ஆம் வகுப்புலேயே ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஆனால் மாணவர்கள் யாரும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கிறதில்ல. மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 11th போய் சேர்றாங்க. இன்னொரு காரியம் என்னென்னா, ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ் வந்து அங்கே 11th 12th அட்மிஷன் வேணும். அதனால் எல்லாத்தையும் வந்து நீ போய் 11th போய் சேர்ந்துரு, ஏதோ ஒரு போய் குரூப்பில் போய் ஃபிட்டின் ஆயிக்கோ, அவருக்கு எபிலிட்டி இருக்கோ இல்லையோ. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு குரூப் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லாட்டினா பியூசி இன்ஜினியரிங் போகிறதுக்கோ மெடிசன் போகிறதுக்கோ ஒரு 425 ஒரு பெஞ்ச் மார்க் அல்லது 400 கீழே இருந்தால் நீங்கள் 11th 12th போகிறதே யோசிக்கணும். ஏன்னா நீங்கள் 11th 12th படிச்சுட்டு அங்கே வந்து நீங்கள் அங்கே இருக்கிற சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி ஒரு நல்ல கட் ஆஃப் வாங்கக்கூடிய எபிலிட்டி உங்களுக்கு குறைவாக இருக்கும். இப்போ 400 கீழே ஒரு மாணவர் இருக்கார், அவர் 11th 12th படிக்கிறாரு. நீங்கள் நல்ல கட் ஆஃப் ஏன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், நல்ல கட் ஆஃப் வாங்கினா தான் நீங்கள் நல்ல இன்ஜினியரிங் காலேஜஸில் கிடைக்கும். நல்ல இன்ஜினியரிங் காலேஜஸில் கிடைக்கலன்னா மேடம் சொன்ன மாதிரி கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லேயே வேலை கிடைச்சாதான் நல்ல சான்ஸ் இருக்குது. வெளியே போய் வேலை வாங்குறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க. யாருக்கு கேம்பஸில் நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்குன்னா, 10th ஒரு நல்ல மார்க் வாங்கி 12th போய் ஒரு 160க்கு மேலேயாவது கட் ஆஃப் இருக்கணும் அவுட் ஆஃப் 200. அவங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்குது. நல்ல கல்லூரியும் பொழுது நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. அப்போ நீங்கள் மார்க் குறைவான மார்க் வாங்கி 350 இந்த மாதிரி ரொம்ப குறைவான மேத்தமேட்டிக்கல் அனலிட்டிக்கல் எபிலிட்டி இந்த எதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸில் போய் ஒரு Tier 2 ஒரு Tier 3 காலேஜஸில் படிக்கும் பொழுது மாணவர்கள் வந்து அங்கே இட் லீட்ஸ் டு அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பின்மை இருக்கு. இன்னொன்று பேருக்கு டிகிரி முடிக்கலாம், ஏன்னா அதுக்குரிய எபிலிட்டி இல்லாமல் நீங்கள் ஒரு கோர்ஸுக்கு போகும்பொழுது. இன்னொன்று வேலை கிடைச்சாலும் வந்து குறைவான சேலரியில் வேலை கிடைக்கிறது, படித்து முடிச்சுட்டு சம்மந்தம் இல்லாத துறையில் வேலை செய்கிறது, இதெல்லாம் வந்து பின்விளைவுகளை வருது. அப்போ மாணவர்கள் வந்து ஒரு குறைவான மார்க் வாங்கும் பொழுது அதற்கான வேறு கோர்சஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாலிடெக்னிக்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் படித்தாங்கன்னா இங்கே வேலை வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. அன்பான நேயர்களே, தொடர்ந்து நம்ம வர வாரங்களில் இந்த நிகழ்ச்சியை இன்னும் அதிகமாக பேச போகிறோம். இந்த தலைப்பு உண்மையிலேயே நமக்கு ரொம்ப தேவையான தலைப்பாக இருக்குது. அதுவும் சமீபத்தில் 12ஆம் வகுப்பை நிறைவு செய்து என்ன செய்யலாம் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே இருந்தது. அதை நாங்கள் வந்து இங்கே இருக்கிற நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்களோடு சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்யும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைச்சிருக்கிறோம். அதனால் தொடர்ந்து வரும் வாரங்களில் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மறந்துடாதீங்க தயவுசெய்து. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியாமல் போனாலும் கூட கவலைப்படாதீங்க. நம்ம மாதா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனல்லையும் அதே போல் கோவை ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் அதனுடைய யூடியூப் சேனல்லையும் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் பாருங்கள், உங்கள் நண்பர்களோடு இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம், நான் முனைவர் நித்யா, கோவை நிர்மலா மகளிர் கல்லூரியின் வேலைவாய்ப்பு திறன் பயிற்சி மற்றும் வழிகாட்டல் துறையின் தலைவராக இருக்கேன். இப்போ நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் 12th வந்து நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்ஸ் எடுக்கணும் 12th முடிச்சுட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா
உங்களுக்கு நிறைய அதற்கான பாடப்பிரிவுகளும் இருக்குது கல்லூரிகளில். அதற்கான வேலைவாய்ப்பும் இன்னைக்கு நிறைய பெருகிட்டு வருது. பன்னாட்டு நிறுவனங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் முடித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் அங்கே வேலை அப்படின்ற நிலை மாறி கடந்த 2-3 வருடங்களாகவே உங்களுக்கு கலைக்கல்லூரிகளின் மாணவர்களை வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாமே வேலைக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட 12th இப்போ ஒரு அக்கவுண்ட்ஸ் குரூப், காமர்ஸ் இல்லை எக்கனாமிக்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி. நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பிகாம்ல இருக்கிற உட்பிரிவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்சி, பிகாம் இ-காமர்ஸ், பிகாம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், பிகாம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ், இந்த மாதிரி நிறைய பாடப்பிரிவுகளில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். நீங்கள் அதில் சேர்ந்து படிக்கலாம். இது போக மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்ன்னு சொல்லப்படுற பிபிஏ இன் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், பிபிஏ இன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் சயின்ஸ், இந்த மாதிரியான பாடப்பிரிவுகளுக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. இந்த பாடப்பிரிவுகள் எல்லாமே இன்னைக்கு தேதிக்கு இதை படித்து முடிச்சுட்டு நீங்கள் கடைசி வருடம் வரும்போதே உங்களுக்கு நிறுவனங்களில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு, குறைந்தபட்ச வேலைவாய்ப்பே வந்து சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 உங்களுக்கு வேலைவாய்ப்பு கட்டாயம் உண்டு. இதில் வந்து நீங்கள் இந்த கோர்ஸை முடிக்கிறதன் மூலம் ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆயிருவீங்க. அண்ட் பிற்பகுதியில் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு உயர் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை முடிச்சுட்டு நீங்கள் எம்காம், எம்பிஏ, அந்த மாதிரி எம்பிஏவோட உட்பிரிவுகள், எம்காமோட உட்பிரிவுகள், அதன் மூலம் அதுக்கும் நீங்கள் படிக்கலாம். அதை படித்து முடிச்சுட்டு கூட நீங்கள் வேலைவாய்ப்பு போகலாம். அதற்கான வேலைவாய்ப்பும் நிறையாவே இருக்குது.